வெல்கம் டு பிபிஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ இன்றைக்கி நம்ம அம்மனுக்கு கலசம் சுற்றுறது ரெடி பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு மஞ்சள் தண்ணியில் முப்புரி நூல்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தருவாங்க கடையிலலாம். அந்த முப்புரி நூலை வாங்கி அதை டிப் பண்ணி இந்த மாதிரி அந்த சொம்போட நெக்கு பக்கத்தில் ஒரு சுற்றி இந்த மாதிரி அந்த வீடியோவில் காட்டுற மாதிரி ஃபுல்லாக சுற்றிக்கணும். நீங்கள் சுற்றி முடித்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் மேலேயும் ஒரு நாட் போட்டுட்டு அதில் மஞ்சள் வச்சு பொட்டு வைக்கணும், மஞ்சள் குங்குமம். மொத்தமாக சிம்பிளாக மேலே ஸ்ட்ரைட்டாக 2, அப்புறம் சைடில் 2, பின்னாடி 1. கலசத்தில் 5 பொட்டு வைக்கணும். மஞ்சள் வச்சு ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே குங்குமத்தை வச்சு நான் வச்சுக்கிறேன். ஃபுல்லாக வச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். பார்க்குறதுக்கே ஒரு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த தேங்காய்க்கு வைக்கணும். தேங்காயை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா குடுமையோடு தான் எடுத்துக்கணும். அதாவது மேலே இருக்கிற அந்த பாட்டோடு தான் எடுக்கணும். அதை மஞ்சள் தண்ணியை வச்சு நல்லா எல்லோ கலரில் ஆக்கிடணும். அதில் இருக்கிற கண் எதுவுமே தெரியாத மாதிரி மஞ்சள் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதுலேயும் மஞ்சள் குங்குமம் வச்சு பொட்டு வைக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த மேலே இருக்கிற அந்த நார்லேருந்து ஸ்ட்ரைட்டாக 3 பொட்டு வரும். அப்புறம் ரைட் சைடில் 1, லெஃப்ட் சைடில் 1 அண்ட் பேக் சைடில் 1, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கலசத்துக்குள்ளே தண்ணி, அதாவது தீர்த்தம் ஃபில் பண்ணுறோம். கோவிலில் வைக்கிறனால தீர்த்தம். அண்ட் நீங்கள் வீட்டில் பச்சை கற்பூரம்லாம் போட்டு கலசத்தில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு கலசத்துக்கும் 5 மா இலை, அதாவது எந்த ஒரு டாட்டு எதுவுமே இருக்கக்கூடாது, நல்ல பச்சையாக இருக்கிற மாதிரி 5 மா இலை வைக்கணும். வச்சு அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காயையும் அது மேலே வைக்கணும். மேலே அந்த தேங்காயில் இருக்கிற அந்த 3 பொட்டும், கீழே நம்ம வச்சுருப்போம்ல அந்த சொம்பில் அந்த 2 பொட்டும், அந்த இது கரெக்டாக அந்த லைனாக வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்க. நெக்ஸ்ட்டு அதை வைக்கிறதுக்கு அந்த பிளேட் மாதிரி ரெடி பண்ணணும். அதில் நம்ம யூஸ் பண்ணுற பிளேட்டை வச்சுட்டு கொஞ்சம் பச்சரிசி வச்சுட்டு அதில் ஸ்டார் ஷேப் வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு அதில் ஓம் அப்படின்னு அந்த ஸ்டார் மேலேயே எழுதிட்டு அது மேலே தான் இதை வைக்கணும். பொறுமையாக வச்சுட்டு ஓம் சக்தி அப்படின்னு சொல்லி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்க்க இப்படி தான் இருக்கும். ரொம்பவே தெய்வீகமாக இருக்கும் வீட்டில் வச்சாலாம். இது கோவிலில் வச்சுருக்கோம். ஸோ அதனால் இது நம்ம மேல்மருவத்தூர் வழக்கப்படி இப்படி தான் வைப்பாங்க. 2 வைக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.